குடும்பத்துக்கு விரோதமா பயங்கரமா சில காரியங்களை செய்த ஒரு ஒரு எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி, அதுல ஒரு நபர். இவர் மேல எனக்கு பயங்கர எப்படி சொல்றது கடுப்பு. அந்த கடுப்பு அப்படியே கசப்பா கசப்பா அப்படியே மாறுது. என்ன ஆகுது அப்படின்னா, காலையில எழும்பி ஆணுடைய சமூகத்துல முட்டி போட்டா ஞாபகம் வருது. இதனால என்னுடைய ப்ரேயர் லைஃப் ரொம்ப என்ன ஆகுது, டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன், திடீர்னு என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல. உட்காந்தாலே அந்த ஞாபகம், அழுக, கண்ணீர், கேள்வி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் காட் அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் நான் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது ஆண்டோடைய சத்தம் எனக்கு உண்டாச்சு. என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? நீ பரலோகம் போகணுமா வேணாமா? ஆமென். அவ்வளோதான். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், சரண்டர் ஆகிடும். ஆண்டுகிட்ட சொன்னாப்பா, என்னால் அவரை மன்னிக்க முடியல, என்னால் அந்த குடும்பத்தை மன்னிக்க முடியல, ஆனால் நீர் எனக்கு உதவி செய்தால் என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லி, ஆமென். எத்தனையோ காலங்களை, எத்தனையோ லட்சங்களை, சந்தோஷங்களை எல்லாவற்றையும் பறிச்ச ஒரு குடும்பம், ஆமென். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அவர்களை மன்னிப்பது அவர்களுக்கு இல்லை, உனக்காக. நீ பரலோகம் வரணும், ஆமென். அவன் அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே நான் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். முழு மனதோடு சொல்லுகிறேன், எனக்கு அவங்க மேலே இப்போ கசப்பே இல்லை, ஆமென்.